உங்க சங்கத்துல வக்கீலா தலைவி போஸ்ட் காலியா இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே, எங்க மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். See you. என்ன ஒன்ன என்ன ஒன்ன கொலையாக்கும் பண்ண போறா. என்னையா? அவ சாஞ்சி நம்ம 2 பேரையும் சாச்சுட்டாடா மச்சான், சாச்சுட்டாடா. எப்ப சொல்லும்போது நான் நம்பலடா, ஆனா இப்ப நம்புறேன்டா. ஆமாடா ராக்ஸ், நீ அப்ப சொல்லும்போது நானும் நம்பல. ஏன்னா நான் இங்க இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ நடக்கிற மாதிரி மாதிரி இல்லடா. இன்னொரு வீரத்தோட கேடயத்தெல்லாம் சுமந்துட்டு ஒரு வீர மகன் எதிரியை வீழ்த்துறதுக்காக வந்தான். இப்படி அவன் எஸ்கேப் ஆயிட்டானே. வருங்கால சரித்திரம் என்னை பற்றி என்னவென்று சொல்லும்? பைத்தியம்னு சொல்லு. இவ்வளவு நாள் இவன் தான் இப்படி இருந்தான், இப்ப இவன் லிஸ்ட்ல நீயும் ஜாயின் பண்ணிட்ட. நம்ப வேண்டாம்டா. 100 ரூபாய். சாரி மச்சான். தேங்க்யூ. ச்சே, யாரும் என்ன நம்ப வேணாம்டா. உப்ளி ப்ளீஸ், நீயாவது என்ன நம்புறியாடா? நீயும் கட்சி மாறிடாதடா. நான் எந்த கட்சிக்கும் போகவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். நான் ஒரே கட்சி தான். என்னவாக்கு இது? டேய், போதுமாடா போதுமாடா. இப்போவாது என்ன நம்புறேடா? இங்க ஒரு கொலகாரனாக்கு வந்துட்டு போயிருக்கான். டிராக்ஸ், நீ அப்ப சொல்லும்போது நான் நம்பலடா, ஆனா இப்ப நம்புறேன்டா. ஆமாடா ராக்ஸ், நீ அப்ப சொல்லும்போது நானும் நம்பல. ஏன்னா நான் இங்க இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ நடக்கிற மாதிரி மாதிரி இல்லடா, இங்க ஒரு கொலையாக நடக்க போறது. ஆனா பாவி பய, அந்த கொலகாரன் தான் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். இல்லடா, அவன் வருவான், கண்டிப்பா வருவான். ஆமாடா, வருவான். கண்டிப்பா வருவான். வந்தா போக மாட்டான். டேய் ப்ளீ ப்ளீஸ்டா, ஒரு கயிறு தரோம், அதை எப்படியாவது வச்சு அவன் வந்தான்னா அவனை கட்டி வச்சிடுறியா? நாங்க போறோம் இப்போ. ஏய், ஏறு உழுதாயா, ஏற்றம் இழுத்தாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மானங்கெட்டவனை. எது என்ன சும்மா வீரத்துக்கு ஒரு பில்டப். இதெல்லாம் நாங்க நிறைய படத்துல பார்த்துட்டோம். தேங்க்யூ. இனிமே நீ இந்த மாதிரி பண்ணாத, No mention. கேவலமா இருக்கு. ஓகே. பட் டேய் உட்ரா உப்ளி ப்ளீஸ்டா, வந்தானா கட்டி வச்சுடுடா. நீ வந்து தொலைடா. ஏதோ போலன்னு சொன்னியே, இப்போ வந்து போய் தொலை. ச்சே. டேய் உப்ளி, இது உனக்கு தேவையா? கிருஷ்ணா காபி ஷாப்பில் ஓசிலே எல்லாம் வாங்கி தின்னுட்டு கல்லால இருந்து காசு எடுத்து மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோன்னு போனியடா. அட பாவி, இப்போதான்டா மேலே ஃப்ளாட்டுக்கு 3 கேர்ள்ஸ் வந்திருக்கு. அதை ரூட்டு போடலான்னு பார்த்தா எவனோ கொலகாரனை பிடிக்க சொல்கிறானுங்களே. வருவான் வருவான், வரணும், வரக்கூடாது. என்ற வீட்டுக்காருக்கு நான் என்ன குறை வச்சேன்? இப்படிதான் போன விநாயகர் சதுர்த்திக்கு யார் வீட்டுக்கோ விருந்துக்கு போயிட்டு வந்தாரு. வந்தவரு என்ற கையால ஆசையா கொழுக்கட்டை கேட்டாரு. நானும் ஆசையா என்ற வீட்டுக்காருக்கு கொழுக்கட்டை பண்ணி போட்டேன். இனிமே நான் யாருக்கு பண்ணி போட போறேன்? ஏ கலா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஒப்பாரி வைக்க வேணான்னு. சரி சரி, நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். போய் முதல்ல பாலாவை கூப்பிட்டு வா. ஆமாமா, நமக்கே எதிர்காலம் இருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ நம்ம சங்கத்துக்கு எதிர்காலம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இல்லாட்டி என்னவா? ஐயோ, நான் ஸ்லோகத்தை மறந்துட்டேனே. ஸ்லோகமா? என்ற வீட்டுக்காரு. ஏய், நீ சாமிக்கு ஸ்லோகன் சொல்றியா இல்ல உன் மாஜி புருஷனுக்கு அர்ச்சனை பண்றியா? ரெண்டும் தான். உனக்கு வேற வேலையே இல்லையா? போ, அவளை போய் கூட்டிட்டு வா போ.
ஐயோ, இப்படிதான் என்ற வீட்டுக்கார் கூட நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ற தள்ள நொங்கு நொங்குன்னு கொண்டு வரேன். ஐயோ உன்னோட ஒவ்வொரு கொஞ்சம் நிறுத்துறியா? ஐயோ, இப்படியேதான் நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சா கூட என்ற வீட்டுக்காரு போத நிறுத்துன்னு சொல்லுவாரே. லுக்கியா காலா, டிவோர்ஸ் ஆனாலும் நீ இன்னும் உன் மாஜி புருஷனே நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவங்க தாலி கட்டின மனைவியா இருந்தாலும் நம்மள நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நிஜம்தான், நீ சொல்றது எல்லாமே நிஜம்தான். நீ இவ்ளோ தூரம் உன் மாஜி புருஷனை நினைச்சு ஏங்கிறியே. நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஆனா இது வரைக்கும் என்னோட ஃபேஸ்ல ஒரு ஃபீலிங்ஸ் காமிச்சிருப்பேனா? இத பாரு கலா, நான் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு தான். புருஷனுக்காக நாம ஏங்கறது உருகிறது எல்லாமே நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிற கதை தான். ஆமா, நானும் அப்ப தந்து பாக்குறேன். நானும் என்ற வாழ்க்கையில நடந்த ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த ஆளுக்கு பயோடேட்டா கூட கிடையாது. அந்த ஆளோட ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு ஹஸ்பண்டா இருக்கிறது மட்டும்தான் அப்புறம் தான் தெரிஞ்சது. அவன் போட்ட பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்டும் அவனோட டையும் அவன் கையில இருந்த பிரீஃப் கேஸையும் நம்பி அவன் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜர்னு நம்பி என்னோட கழுத்தை நீட்டின. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எல்லாத்தையுமே வாடகைக்கு எடுத்திருக்கான்னு. பிரீஃப் கேஸ்ல ஒரு டாக்குமெண்ட் கூட கிடையாது. எல்லாம் தேர்ட் ரேட் பத்திரிகை தான். இருந்தாலும் காதலிச்ச பாவத்துக்காக அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் என் சம்பளத்தையும் என்னோட பணத்தையும் தான் காதலிச்சான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன மனுஷன் இவனுங்களெல்லாம் படுக்க வச்சு தலைமையில யானை விட்டு மிதிக்க வைக்கணும். யானையா? இல்ல, பூனை. போவியா? அது மட்டுமா? அந்த அந்த 2 நாள், ஜஸ்ட் 2 நாள் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள அந்த ஆள் இன்னொருத்திய தேடிக்கிட்டான். கேட்டதுக்கு ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்குன்னு சொல்றான். பொம்பளைங்களை விளையாட்டா நினைக்கிற இந்த ஆம்பளைங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமாமா, கரெக்ட். தெய்வமே தெய்வமே, நீங்கெல்லாம் கொடுத்து வச்ச ஜென்மங்க. எனக்கு ஃபுல்லா நைட் டியூட்டி. நித்திர சரியில்லை, உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை. சரி சரி, அதையெல்லாம் தூக்கி போடு. காஃபி சாப்பிடுறியா? ஐயோ, என்ன ஒரு ஆதரவா கேக்குறீங்க. ஆனா அவன் என் புருஷன் காலையில இருந்து உட்கார்ந்துட்டு தினமும் பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் நைட் டியூட்டி முடிச்சிட்டு வரப்ப என்னடா வைஃப் டயர்டா வந்திருக்காளேன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டான். ஏய், ஏன் லேட்டு, எங்க பிரேக்ஃபாஸ்ட்னு மிரட்டுவான். அது மட்டும் இல்ல, நைட் டியூட்டில ஒரு ரூம்ல யார் யாரெல்லாம் இருந்தா நீ எங்கெல்லாம் போனன்னு என்ன கேட்பான். ஐயோ, மோவனே, அவனை செருப்பாலே விளாச வேண்டியதானே. அது முடியுமா? ஒரு நாளைக்கு திடீர்னு உன் வேலையை விடுன்னு சொல்லிட்டான். நான் உன்னை நம்பி விட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் கோட்டுன்னு சொன்னான், நான் சரின்னு சொன்னேன். பர்ரே பர்ரே. பர்ரேவா? பர்ரேனா என்ன? தெலுங்குல பர்ரேன்னா தமிழ்ல எருமைன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப சாதாரண பர்ரே இல்ல, டெல்லி பரே. டெல்லி பரே. இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லணும். எப்படியோ பாலா, உனக்கு அந்த ஆள் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சதே, அதுவே போதும். ஆமா கலா, ஏன் ஃபிளாஷ்பேக்க நான் சொல்லிட்டேன். நீ எதுக்கு சைலண்டா இருக்க? ஓ மேரேஜ் என்னத்துக்கு ஃப்ளாப் ஆச்சு? பதிவிரதங்க 7 பேருன்னு சொல்லுவாங்க. நான் 8ஆவதா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தமிழ் சினிமாவெல்லாம் காட்டுவாங்களே, அதே மாதிரி காலையில எழுந்து என்ற வீட்டுக்காரோட காலை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ற தாலி செயினை எடுத்து கண்ணில் ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் என்ற கண்ணையே நான் திறப்பேன். எனக்கு ஒரு பாட்டு இருந்ததுங்க, அது பேரு பாலகுஜலாம்பாள். அதுதான் சொல்லும் புருஷன் தான் பொண்ணுக்கு தெய்வம்னு. நான் என்ற உடம்பையே அந்த ஆளுக்கு கோவிலாக்கிட்டேன். உடம்பையே வா? ஐயோ, ஆமா. ஆனா அவரு சாமியாவது, சாமியா? பூதமாவது. பூதம் தானே, அதெல்லாம் ஒண்ணு பண்ணாது. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பேச விட. ஆனா அவரு சாமியாவது பூதமாவதுங்கிற ரகம். இந்த பூஜை புனஸ்காரம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நான் அதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு நாளைக்கு இல்ல. ஐயோ கலா, ப்ளீஸ் இப்போ எதுக்கு அழற நீ? மனசுல உள்ளத வெளிய கொட்டு.
காலை வடிச்ச? அது வந்து எனக்கு இடுப்புல கூச்சம் ஜாஸ்தியா, யாராவது என் இடுப்பு தொட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் பலார்னு அறிஞ்சிடுவேன். சாரி. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கு உன் புருஷன் உன்னை டைவர்ஸ் செஞ்சான்னு. அவரும் உன் இடுப்ப மீண்டும் கோகிலா கமல் மாதிரி கிள்ளி விட்டுருப்பாரு. நீ அவனை அடிச்சிருப்ப, கரெக்டா? ஆமா ஆமா. அம்மாடி, என்ன வைக்கும் பல 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 பல, நான் உன்னை அடிச்சிட்டேன். இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். சரி வா. ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் இல்ல, சொல்றேன் வா. வேண்டாம். ஏய் நிறுத்துங்க. உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? 3 பேரும் சமாதானம் ஆயிடலாம். ஓகே. டே சாம், நான் நம்ம ஏரியா ஃப்ளாட்டுன்னு இல்லடா, பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஏரியா ஃப்ளாட்லையாக்கும் போய் தேடிட்டு வந்திருக்கேன். ஆனா பூங்கோதங்கிற பேர்ல யாருமே இல்லடா. ஆனா நம்ம ஏத்த ஃப்ளாட்லயே பூங்கோதங்கிற பேர்ல ஒரே ஒருத்தி மட்டும் இருக்காடா. நம்ம ஏத்து ஃபிளாட்ல பூங்கோதன்ற பேர்லையா? மச்சான் ராக்ஸ், வெரி குட்டா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆனாலும் அதுல ஒரு சிக்கலாக்கும் இருக்கு. அதுல என்னடா சிக்கலு? அந்த பூங்கோதைக்கு வயசு 96 ஆறுதுடா. 96 வயசு பாட்டியா? ஆமாண்டா. அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்ற? அதான்டா, அன்னைக்கு நீ பேப்பர் அப்படியே விரிச்சு வச்சுன்னு படிச்சுட்டு இருந்தியோனோ, சென்னையில் நிகழும் தொடர் பெண் கொலைகள் அப்படின்னு. அதுக்கும் இதுக்கும் ஓ, தானிக்கு தீனிக்கு அதுக்கும் இதுக்கும் கரெக்ட் புரியுதுடா. இப்ப புரிஞ்சு போயிடுத்தோணும். புரியுது. அதான்டா. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போயிடுத்துடா. அப்ப அவன் கொலை பண்ண போறது ஒரு இளம் பெண்ணாதான் இருக்கணும்னு இப்ப நிரூபணம் எடுத்தோணும். மச்சான் ராக்ஸ், என்ன ஒரு கண்டுபிடிப்புடா, என்ன ஒரு ஆராய்ச்சிடா. ஏய் பேசாம பேங்க் வேலையை விட்டுட்டு ராக்ஸ் என்னமோ வருமே. துப்பறிய நிறுவனம். கரெக்டா, துப்பறியும் நிறுவனம் அப்படின்னு வச்சேன் வையே, எங்கேயோ போயிடுவேன். போங்கடா. இந்த பூங்கோதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், அதுக்கு அப்புறம் இந்த நாடே நம்மள பாராட்டும் இல்லையா? ஆமாமா, என் போட்டோ கூட பேப்பர்ல வருமே. நம்ம போட்டோ வரும். அப்புறமா இது கண்டுபிடிச்சதுக்காக நமக்கு மெடல் வேற கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? டேய், முதல்ல அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிப்போம்டா, அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிப்போம். முதல்ல கீழே எனக்கு தொலைடா. ஆஹா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நீ வெண்ணன்னு சொன்ன உடனே மேகியும் போங்கவும் வெண்ணெய் கேட்டுச்சு, மறந்தே போயிட்டேன். போய் நான் உங்களுக்கு வெண்ணெய் சர்வ் பண்ணிட்டு வரேன். அப்படியா? ஓகே. சரி. நீங்க கவலைப்படாதீங்க, என்னை அவ்வளவு சீக்கிரம் யாரும் கவுத்துற முடியாது. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னை இவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர முடியாது. ஆமா. அப்படியா? நீயும் போனியா? அப்படியா? ஓகே. உங்க 2 பேர்ல யார் பேரர்? நீ சொல்லு. இவன் பேரர், நான் ஓனர். நான் என் வேலையை பார்க்குறேன். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. என்னவாக்கு உங்களோட பேரு? பூங்கோதை. என்னங்க அவ்வளோ ஷாக் ஆயிட்டீங்க? என் பேரை கேட்டோன்னே அவ்வளோ ஒரு மயக்கமா? மயக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்தா நேக்கு பாவமாயிட்டு இருக்கு. பேசாம உனக்கு ஏதாவது குலதெய்வம் இருந்தா வேண்டிக்குமா கண்ணு? குலதெய்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எவ்வளோ சீக்கிரம் இந்த நாட்டை விட்டு வெளியில போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய்க்கோயே. ஏன்? என்ன? என்ன என்ன? ஒன்ன கொலையாக்கும் பண்ண போறா. என்னையா? அவ சாஞ்சி நம்ம 2 பேரையும் சாச்சுட்டாடா மச்சான், சாச்சுட்டாடா. ஆமாண்டா. என்னடா இவ சாச்சிருவேன்னு சொல்லிட்டு கடைசியில இவ சாஞ்சு கிடக்காலடா. ஐயோ, இன்னும் ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? வாடா சீக்கிரம் அவளை கொண்டு போய் மறப்போண்டா, யாராவது வர்றதுக்குள்ள. வா, புடி, கை புடி, நான் காலை பிடிக்கிறேன். தூக்குடா.
எங்க அவசர அவசரமா போயிட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்க தான்டா உப்ளி. என்ன பார்க்கவா? காபி ஷாப்ல ஏதாவது பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்களா? இல்லடா ஒரு ஒரு பொண்ணு வந்திருக்குடா. பொண்ணு அலையாத, நான் சொல்றத கேளு. சொல்லு. காஃபி ஷாப்க்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. மீதி அவன் சொல்லுவான். காஃபி ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குடா. மீதி இவன் சொல்லுவான்டா. நானே சொல்லிட்டவா எல்லாத்தையுமே? சரிடா சொல்லிடுறேன். அதாவது உப்ளி, காஃபி ஷாப்புக்கு ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு வந்திருக்கு. மீதி அவன் சொல்லுவான்டா. காஃபி ஏய், ரொம்ப பேசுற டென்ஷன் ஆயிடுவேன். முதல்ல அந்த லைனை விட்டு வெளியே வாங்கடா. ஓ ஏய், நான் இந்த லைனை சொல்ல, அந்த பொண்ணுன்னு சொன்னியே, அந்த லைனை விட்டு வெளியே வா. ஓ அந்த பொண்ணு ஏய், மறுபடியும் பொண்ணுன்னா உன்னை பணமாக்கிடும் சொல்லிட்டேன். அதாண்டாங்க நடந்திருக்கு. இது என்னடா சொல்ற? நீயே காஃபி ஷாப் வந்து பாடுறா வாடா. ஏய், நாங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணோம், நீ எதுக்கு ரியாக்ட் பண்ண? நீங்க 2 பேரும் பண்ணீங்கன்னு நானும் பண்ணேன். ஐயோ, நாங்களே ஏதோ டென்ஷன்லயாக்கும் இருக்கோம். என்னதுடா? அது ஒண்ணுலடா உப்ளி. சரிடா, நாங்க 2 பேரும் இந்த காஃபி ஷாப்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்டா. உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு காஃபி குடிக்கிறதுக்காக வந்ததுடா. வந்துதா? நான் அவகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டேன்டா. அவளும் பூங்கோதன்னு சொன்னாடா. நான் சும்மா வாய வச்சு இல்லாம நீ சாவ போறேன்னு சொல்லிட்டேன்டா. அத கேட்டு அவன் மயக்கம் போட்டு செத்தாளா இல்லையான்னு தெரியலடா. அந்த போடிய நாங்க இங்கதான்டா ஒளிய வச்சோம். அதை இப்ப காணும்டா. அட பாவிங்களா, அது என்ன பணமாடா ஒளிச்சு வைக்கிறதுக்கு? பாடிடா பாடி. ஏ கேடி, சொல்லு. அந்த லேடியோட பாடியை தேடி கொண்டு வந்து தாடி. இப்ப நீ போடி. அட பாவிங்களா, என்ன நட்டாத்துல விட்டீங்களடா? அது என்ன பஞ்சு மூட்டையா தேடுறதுக்கு? பாடிடா, எங்க போய் தேடுறது? இங்க இருக்கு. ஏம்மா, நீ எங்கம்மா இருக்க? மேல இருக்கியா? இரு வர. ஹலோ மிஸ் மேடம், என்ன பண்றீங்க? நோ, நான் இருக்கும்போது என் கண்ணுக்கு நேரா இந்த மாதிரி ஒரு அநியாயமான முடிவுக்கு நீங்க வரவே கூடாது. நீங்க யாரு? நான் இங்க என்ன வேணாலும் செய்வேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? மேடம், வாழ்க்கையில விரக்தி அடையறதுலாம் சகஜம்தான். அதுக்குன்னு இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த கயிறை நான் கொடுக்கவே முடியாது. நோ வே, நோ சான்ஸ். இது நான் வாங்கின கயிறு. பாண்டி பஜார்ல கஷ்டப்பட்டு நான் வாங்கின கயிறு. நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும்? ஹலோ, பாண்டி பஜார்ல நீங்க கஷ்டப்பட்டு இந்த கயிறை வாங்கிருக்கலாம். ஆனா நீங்க பண்ண போற இந்த காரியத்தினால அந்த பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனே இங்க வந்து எங்களெல்லாம் விசாரிக்கும். நான் செய்ய போற காரியத்துக்காக போலீஸ் எதுக்கு உங்களை வந்து விசாரிக்கணும்? ஆமா, தற்கொலை செய்யறது கோழைங்களோட முடிவு தானே. உங்க புருஷன் உங்களை கைவிட்டிருக்கலாம். அதுக்காக உங்க வாழ்க்கைய நீங்க இப்படியே முடிச்சுக்கிறது? ஹலோ, நான் கயிறு எடுத்தது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு இல்ல, கொடை கட்டுறதுக்காக. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் வந்து இங்க கீழே இல்ல மேல இல்ல இங்க 10வது நம்பர் ஃபிளாட்ல இருக்கேன். உங்க லைஃப்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதான் மே ஐ ஹெல்ப் யூ? வாட்? ஏன் லைஃப்ல ப்ராப்ளமா? அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? அத சால்வ் பண்றதுக்கு who are you? போங்கோ தி கிரேட் லாயர், கேள்விப்பட்டிருப்பீங்களே. போங்கோ? ஓ, அப்ப நீங்க அவங்க அசிஸ்டண்டா? ஹலோ, போங்கோவே நான் தான். மாடியில 2 அடங்கா பிடாரிங்க இருக்காங்கன்னு அந்த பாய் சொன்னாங்களே, அந்த 2ல ஒண்ணு நீங்களா? அப்படியா சொன்னாங்க? என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே.
கீழ் வீட்ல 3 ஆண்டிஸ் இருக்காங்க. எல்லாமே above 50. ஆனா 20 வயசு மாதிரி துள்ளி குதிக்குதுன்னு சொன்னாங்களே. அப்படியே சொன்னாங்க. என்ன பார்த்தா 50 வயசுக்காரி மாதிரியே தெரியுது. உங்க அறிவையும் அனுபவத்தையும் மனசுல வச்சு பார்த்தா 60 மாதிரி தெரியுது உங்க வயசு. 60? ஐ மீன் உங்க அறிவையும் அழகையும் வச்சு பார்த்தா ஏற்கனவே 16 ஸ்வீட் 16 அந்த மாதிரி இருக்கு. நான் வேணா அந்த பாய்ஸ் மேல உங்க சார்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? தேவையில்லை. அவங்களை எப்படி டேமேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வெல், உங்களுக்கு ஏதாவது லீகல் ஹெல்ப் வேணும்னா என்னை எப்பவுமே கேட்கலாம். நான் ஃபிளாட் நம்பர் 10ல தான் இருக்கேன். தேங்க்யூ. நாங்க முதல் மனைவிகள் சங்கம்னு புதுசா ஒரு ஆர்கனைஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராட போறோம். இந்த சங்கத்தோட லீகல் அட்வைசரா நீங்க சேர்த்துக்கிறீங்களா? வாவ். உங்க சங்கத்துல வக்கீலா தலைவி போஸ்ட் காலியா இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே, எங்க மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். See you. எங்க வாக்கு இந்த சட்டி போச்சு? ஆ? ஏண்டா ஐயோ, இன்னைக்கு தேதி 7 பூங்கோதை அந்த கொலகாரம் போட்டு தள்ளுற நாளாச்சே. ஐயோ, சாம், என்னடா அது? எந்த ஒரு கவலை இல்லாம நீ பாட்டு காப்பி இப்படி உறிஞ்சு குடிச்சுட்டு இருக்க? ஏண்டா, பூங்கோதை எப்படியாவது காப்பாத்தி ஆகலமே. நம்மள இப்படி போட்டு குழப்பின்னு இருக்கிறதுக்கு பேசாம இப்படி பண்ணா என்ன? எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோன்றதுடா. உனக்கு ஐடியாவா? எங்க சொல்லு. பேசாம நம்ம போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. என்ன? ஆ, நல்ல ஐடியாவா இருக்கு. நீ வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் வரல. ஏண்டா, எல்லாத்துலயும் என் கூடவே இருந்துட்டு இப்படி கடைசி நேரத்தில் கவுத்து விட்டா எப்படிடா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை கேட்டியா? இப்படி திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண எப்படிடா? ஆமா, நம்ம பெரிய ரிப்பன் கட் பண்ணி வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணும்னா வச்சுக்குவேன், இல்லைன்னா வெட்டி விட்டுருவோம். போட யார் கடலுக்கு